அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நெல் பயிரில் தூர் ஜாஸ்தி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டில்லர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு மகசூல் அதிகரிக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. என்னென்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஏற்கனவே இதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க இந்த வீடியோவில். சரிங்களா? இப்போது நம்ம இந்த தூர் வெடிக்கிறதுன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேண்ட் ப்ரிப்ரேஷன் நிலம் தயார் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிலத்தை நல்லா உழுது சமப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, களைகளை கட்டுப்படுத்த நம்ம வந்து களைக்கொல்லி இப்போ ரெகுலராக எல்லா ஏரியாவிலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் கூட நீங்கள் நாத்தாங்கால் விடுறீங்க இல்லையா? நாத்தாங்கால் விடும்போதே வயலை ஓட்டி ஒரு 20 நாள் தண்ணி நல்ல சேர்க்கலைக்கு தண்ணி வந்து நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் களைகள் வந்து அழிஞ்சிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 40-45 நாளுக்கு நெல் நடுறது ஒரு 40-50 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சணப்பு, தக்கைப்பூண்டு அது மாதிரியான இதை விதைச்சி அதை ஒரு 40 நாளில் மடக்கி உழுதுட்டிங்கன்னா களைகள் மேக்ஸிமம் கட்டுப்படுத்தப்படும். இதே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு களைகளும் கட்டுப்படுது, டில்லர்ஸும் அதிகமாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடவு போடுறதுங்க. நடவு போடுறப்ப பார்த்தீங்கன்னா வரிசை நடவு போட்டிங்கன்னா, அதாவது சாரி நடவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டில்லர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன் அப்படின்னா காற்று ஓட்டம் கரெக்டாக போகும். உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கரெக்டாக சமமாக கிடைக்கும். அதிக ஆழத்தில் நெல் அதாவது நாற்றை வந்து நடக்க விடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான ஆழத்தில் நடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்று ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நாற்று வச்சிங்கன்னா போதும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 2 நாற்று தான் வைக்கணும். இருந்தாலும் ஒரு 3 நாற்று வரல வச்சுக்கங்க. நடவு நடுற முறை வந்து ரொம்ப முக்கியம் டில்லர்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடவு நட்டுட்டீங்க. அடுத்தது களை இல்லாமல் பராமரிக்கிறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனன்றது டில்லர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் பராமரிக்கலாம் தண்ணி இருக்கிறது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு நீர் மட்டமாக இருக்கும். டில்லர்ஸ் வெடிக்கிறதுக்கு அது நல்லா வழிவகுக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம் போடுறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நட்ட ஒரு 4வது நாள் எனர்ஜி ப்ரோ இது வந்துட்டு ஏக்கருக்கு 50லேருந்து 100 கிலோ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேம் கலந்துக்கலாங்க. வேம் வந்துட்டு ஒரு 100 கிராம் அதனோட சேர்த்து நீங்கள் சிங்க் சல்பேட் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா சிங்க் சல்பேட்டை நீங்கள் ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் கலந்து இதனோட சேர்த்து போட்டுடலாங்க. ஓகே. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நீங்கள் போடும்போது ஒரு வாரம் 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல தடிமனான தண்டு வரதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கிரீனிஷ் வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூர் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 15லேருந்து 20வது நாள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசில் ஒரு 20 கிலோ, ஹியூமேக் 1 கிலோ கூட அக்ரோமேக் வந்துட்டு ஏக்கருக்கு 25 கிலோ வீதம் கலந்து போடும்போது உங்களுக்கு ஒரு தரமான டில்லர்ஸ் வெடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு 35 நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல தூர் வெடித்து நல்ல தடிமனான தண்டு பகுதியுடைய ஒரு தூர் வந்து வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வர டில்லர்ஸில் எல்லாமே கதிர் நல்லா வருங்க நண்பர்களே. என்னென்னா நீங்கள் டில்லர்ஸ் வெடித்தாலும் அதில் வந்துட்டு கதிர் வரணும். இதில் சாவியாக போயிடுச்சுன்னா வேஸ்ட் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 டில்லர்ஸ் இருக்குது அப்படின்னா 40லையும் கதிர் வந்ததுன்னா சாதாரணமாக ஒரு 4லேருந்து 5 மூட்டை சேர்ந்து வந்துடும் நீங்கள் எடுக்கிற ஈல்டை விட. இந்த ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு இந்த ஹியூமேக் போடுங்க, வேம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் புது வேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். புது வேர் நிறைய வர வர என்ன ஆகுனா டில்லர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வெடிக்கும். மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை ஈஸியாக எடுத்து கொடுங்க. அக்ரோமேக் சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அடுத்தது அதாவது இயற்கை முறையில் பச்சை சேகரிப்பு ரொம்ப துரிதப்படுத்தும். வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸ் நைட்ரஜனை ஈஸியாக எடுத்து கொடுக்கும். இது மாதிரி பண்ணும்போது திடமான பயிரை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நண்பர்களே. சிறந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.